ஹாய். கிராம பகுதி அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்? ரொம்ப ஜாலியா இருக்கும், அழகா இருக்கும், பசுமையா இருக்கும். நல்ல குழந்தைங்கலாம் விளையாடி சிரிச்சு விளையாடின்னு இருப்பாங்க. அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அதே சமயம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு கிராமம்னு சொல்லும்போது, இன்னும் எப்படி நமக்கு ஒரு கற்பனையில போவோம். ஆஹா! எவ்வளவு ஒரு குளிர்ச்சியான இடத்துல அந்த குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைவுகள் போகும் நமக்கு. ஆனா பாருங்க, இந்தியாவுல தான் அதுவும் காஷ்மீர்ல இந்த தோடா மாவட்டம் அப்படின்னு இருக்கு. அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தர்காயின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்துல ரொம்ப வருத்தமான விஷயம்தாங்க. ஏனென்னா, இதுல 150 குடும்பங்கள் இருக்காம். இந்த 150 குடும்பங்கள்லயும் பெரும்பாலானவர்கள் பேச மாட்டாங்களாம். எந்த விதமான சத்தமுமே இல்லாம அமைதியா ஏன் இந்த கிராமம் இருக்குன்னா, அவர்களால பேச முடியாதாம். அவங்க வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 3/4வாசிக்கும் மேற்பட்டவர்கள் 100க்கு 90% அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன், எதனால அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமது இந்திய ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவு அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க அந்த தற்காய் கிராமத்தை தனக்கு தத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தத்து எடுத்துக்கிட்டு அவங்க பேசக்கூடிய அந்த சைகை மொழிய சரியான முறையில அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கள் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத முறையா, சரியா இந்த சைகை மொழிய அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவு வந்து அவங்களுக்கு தேவையான சத்தான உணவுகள், படிப்பு அத்தனையுமே அவங்களுக்கு கொடுத்து, மருந்து மாத்திரைகள் முதற்கொண்டு அத்தனையும் கொடுத்து, அந்த தட்காய் கிராமத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் தத்தெடுத்து ஒரு தாய் உள்ளத்தோட காப்பாத்திட்டு வராங்க. இந்திய ராணுவம் நம்ம எல்லோரையுமே தான் காப்பாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தட்காய்ங்கிற இந்த ஒரு கிராமத்தை காப்பாத்துறது அவங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா என்ன? அவர்களுக்காகவே அவங்க இந்த தட்காயில இருக்கக்கூடிய இந்த 150 குடும்பங்களுக்காகவே அந்த ரைபிள்ஸ் பிரிவு வந்து அத்தனை உதவிகளையும் செய்துகிட்டு வர்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைகளும் நல்ல வழியில பேச ஆரம்பிக்கணும். அதற்கு ஏதாவது வழியை ராணுவமும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்புறோம். இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய். கிராம பகுதி அப்படின்னாலே